பிஜேபி கூட்டணியில, அதிமுக கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில பாருங்க ஏதோ ஒரு பேர் வச்சு சொல்லலாம்னு பார்க்கல. நீங்க என்டிஏ கூட்டணின்றீங்க, பிஜேபி கூட்டணின்றீங்க, ஏடிஎம்கே கூட்டணின்றீங்க. இதுவுமே ஒரு உருவமே ஒரு பேரே ஒரு நிலையா சொல்ல முடியல பாத்தீங்களா? இந்தியா கூட்டணிக்கு ஒரு உருவம் இருக்கிறப்ப, என்டிஏ கூட்டணிக்கு உருவம் இருக்காதா? ஏங்க அவங்க அதுல திமுக தலைமையிலான கூட்டணி. அந்த திமுக தலைமையிலான கூட்டணி, தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி, கேரளாவுல ஒரு கூட்டணி, மேற்கு வங்காளத்துல ஒரு கூட்டணி. அப்படி கேவலமான கூட்டணி என்டிஏ கூட்டணி இல்ல. நான் சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்றேன். அது சட்டமன்ற திமுக தலைமையிலான கூட்டணி, இந்தியா கூட்டணி, இண்டி கூட்டணி நீங்க சொல்ற மாரி அப்படி வச்சுக்கோங்க. ஆனா திமுக தலைமையிலான கூட்டணி. இங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி, அதிமுக தலைமையிலான கூட்டணியில் கேசி திருமாறன் அப்படி சொல்ல முடியுமா? என்டிஏ அலையன்ஸ் ஏங்க கூட்டணின்னா என்னங்க? அதுக்கு இன்னும் ஒரு ஆள் தலைமை யாருங்க? தலைமை உங்களுக்கு யாரு? ஏங்க இன்னைக்கு அமித்ஷாவே சொல்லிட்டார்ல. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடின்னு சொல்லிட்டாரு. அமித்ஷா சொல்லிட்டாரு. என்டிஏ கூட்டணியினுடைய தலைவர் அவர்தான் அமித்ஷாஜி. அவரே சொல்லிட்டார். உள்துறை அமைச்சரே சொல்லிட்டாரு. அப்புறம் இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆனா நடக்கிற காட்சிகள் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கே. என்ன நடக்குது? எங்க அண்ணன் டிடிவி பிஜேபியோட அலைன்ஸ் சேர்ந்து மேடையில வந்துட்டு எடப்பாடியோட கை கொடுக்குறாரு. ஆனா எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்து அவங்களோட ஒன்று உறவாடி பிஜேபி கூட. பிஜேபி சபார்டினேட் தானே. அதாவது அதிமுக தான் தலைமை, எடப்பாடி தான் தலைமை. ஆமா தானே? ஒரு விஷயம் கேளுங்க. எங்களை எல்லாம் வழி நடத்துறது என்டிஏ கூட்டணி. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியாக இருக்கட்டும். ஏன் எடப்பாடியால வழி நடத்த முடியாதா? இல்ல அவரை தான் முதல்வர் வேட்பாளராகவே ஏத்துக்கிட்டாங்களே. சொல்லவே இல்லையே. மோடி சொன்னாரா? ஏங்க மோடி சொன்னாரா? இப்ப வரைக்கும் முதல்வர் வேட்பாளர் யாரு? மதுராந்தகம் மேடையில எடப்பாடியை முதல்வராக்க நாம எல்லாம் ஒன்றாக பாடுபடணும் அப்படின்னு சொன்னாரா? ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா சொல்லலையா? ஏங்க ஒரு முதலமைச்சரை முதல்வர் வேட்பாளரா அங்க உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு தாங்க வாக்கு கேட்டாரு. திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவரை முதலமைச்சர் ஆக்குங்கன்றதுக்கு தானே அர்த்தம். அந்த வார்த்தை சொல்லியிருக்கணும் சார். ஏங்க இதெல்லாம் ஒரு பிரதமர்கிட்ட போய் இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க நம்ம சொல்ல முடியுமா? அவரோட நோக்கம் என்ன? இங்க எல்லாம் பேசி முடிவெடுக்கப்பட்டது. இங்க முதல்வர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி தான் இங்க தமிழ்நாட்டுல அமையும். என்டிஏக்கு அண்ணன் எடப்பாடி தான் தலைமையே இருக்கிறாருன்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு. மோடிஜி அதை ஏத்துக்கிட்டு இங்க வர்றாருன்னா சும்மா வருவாரா?